துவரம் பருப்புடன் சிறிதளவு வெந்தயத்தை ஊறவைத்து சாம்பார் வைத்தால் சாம்பாரின் சுவை கூடும். குழம்பு, பொரியல் போன்ற உணவுகளில் உப்பு அதிகமாகிவிட்டால் அதில் ஒரு துண்டு உருளைக்கிழங்கை தோல் நீக்கியது போட்டு சிறிது நேரம் கொதிக்க வைத்தால் அது அதிகப்படியான உப்பை உறிஞ்சிவிடும். சமைத்த பின் அந்த உருளைக்கிழங்கை எடுத்து நீக்கிவிடலாம். இஞ்சியை கத்தியால் சீவுவதற்கு பதிலாக ஒரு ஸ்பூனின் விளிம்பைக் கொண்டு சுரண்டினால் எளிதாகவும் வீணாகாமலும் தோலை நீக்கலாம். கறிவேப்பிலையை அதன் இலையை உதிர்த்து ஒரு காற்று புகாத டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைத்தால் நீண்ட நாட்களுக்கு புதியது போல இருக்கும். பழுக்காத அவகாடோ அல்லது மாம்பழம் போன்றவற்றை ஒரு பழுப்பு காகிதப் பையில் ஒரு வாழைப்பழத்துடன் சேர்த்து முடிந்து வைத்தால் சீக்கிரம் பழுத்துவிடும். வாழைப்பழம் வெளியிடும் வாயு பழுக்க உதவும். பூண்டு அல்லது வெங்காயம் நறுக்கிய பிறகு கைகளில் அதன் வாசம் ஒட்டிக் கொண்டிருந்தால் உங்கள் கைகளை எஃகு பாத்திரம் அல்லது ஸ்பூனுடன் தேய்த்து தண்ணீரில் கழுவினால் வாசம் நீங்கிவிடும். பாத்திரங்கள் நழுவாமல் இருக்க நீங்கள் மாவு பிசையும் போதோ அல்லது வேகமாக காய்கறிகளை நறுக்கும் போதோ உங்கள் மிக்சிங் பவுல் அல்லது கட்டிங் போர்ட் நழுவாமல் இருக்க அதன் அடியில் ஒரு ஈரமான துணியை அல்லது பேப்பர் டவலை வைத்து பயன்படுத்தவும்.